தவிர வேறு வழியே கிடையாது. என்ன அடித்தாலும் சரி மெரிச்சாலும் சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, ஆனால் உன்னை விடவே மாட்டேன். துடக்கினும் போகேன், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம் போக மாட்டேன்றார் அப்பர். துடக்கினும் போகேன் அப்படின்னா என்னது, ஒரு வைராக்கியம் இருந்தால் தான் முடியும். அதனால் பேசுறதுனால பயன் இல்லை, செயலில் காட்டணும். வரும்போது ஐயோ ஆத்தாடியோன்னு இல்லாமல் அப்படியா சரி, ஈசனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது, அவன் நம்மளை காப்பாற்றுவான். எதுவாக இருந்தாலும் அவன் நன்மைக்கு தான் செய்வார். அவர் நம்ம தலைவர் நம்ம கூட இருக்கிறாருல்ல, அப்புறம் நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு ஒரு நிலை வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம பாஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். பரவாயில்ல, இந்த பிறப்பெடுத்து நம்முடைய பிறவி குணம் மாறிடுச்சு. அப்போ நம்ம ஒரு ஞான நிலைக்கு இறைவன் நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்காரு. எதுவும் கலங்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த ஊர் உண்மையிலேயே ப்ரொமோட்டட், அது உயர்ந்துருச்சு. இதுதான் ரகசியம், நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இது யாரும் இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஆள் வயலும் மல்கி அழகம்